ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, தலைவணங்கா தமிழின் ராஜராஜ சோழன் வீரனா விவேகியா? 1000 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவை ஆண்ட மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசன் ஏன் வட இந்தியாவை நோக்கி படையெடுக்காமல் சிவனுக்கு மிக பெரிய ஆலயம் கட்டினான் என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் 985 முதல் 1014 வரைதான். தமிழ் வரலாற்றின் பொற்காலம். பொருளாதாரம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வணிகம், நாகரீகம், விவசாயம், கலாச்சாரம், உணவு முறை, போர்ப்படை என்று அனைத்திலுமே சோழ தேசம் மற்ற தேசத்தை காட்டிலும் பல மடங்கு முன்னேறி இருந்தது. தென்னிந்தியா முழுவதும் தன் குடைக்கு கீழே கொண்டு வந்த சோழனுக்கு தன் நாட்டின் வளர்ச்சியையும் நாகரிகத்தையும் காலத்தால் அசைக்க முடியாதபடி வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. அந்த ஆசையின் முழு வடிவமே இன்று உலகமே வியக்கும் கிரைனைட் கற்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில். இந்த பதிவு கோவில் கட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றியது அல்ல, அதைவிட மிக கடினமான மற்ற துறைகளை பற்றியது. தஞ்சை பெரிய கோவில் தன் காலத்தில் இருந்த மற்ற கோவில்களை விட 40 மடங்கு பெரிய கோவில். கோவில் கட்டுமானத்தில் மரம் இல்லை, சுடு செங்கல் இல்லை, பூராங்கல் இல்லை. மொத்தமும் நீளம் ஓடிய சிவப்பு படர்ந்த உயர்ந்த கிரைனைட் கற்கள் மட்டுமே. சிற்பங்கள் மற்றும் மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் உட்பட அனைத்துமே கிரைனைட் கற்களால் தான் ஆனது. 1,30,000 டன் எடை உள்ள கற்களை கொண்டு கோவில் எழுப்ப வேண்டும் என்றால் கோவிலின் அஸ்திவாரம் எந்த அளவிற்கு பலமாக இருக்க வேண்டும்? அதேபோல் கர்ப்பகிரகத்திற்கு மேலே 216 அடி கூர்நுனி வெற்று விமானம். அதுதான் கர்ப்பகிரகத்தில் இருந்து பார்த்தால் விமானத்தின் உச்சி தெரியும். விமானத்தின் உச்சியில் 80 டன் எடை உள்ள கலசம், அதாவது 72,574.77 கிலோ. இது போக விமானத்தின் மேல் 8 நந்தி சிலைகள் வேறு. கட்டிடக்கலையின் உச்சபட்ச அறிவு இல்லாமல் இது சாத்தியமாகி இருக்காது. 1000 வருடங்களுக்கு முன்பு தஞ்சை கோவில் கட்டும் பொழுது அதுதான் இந்தியாவிலே மிக பெரிய விமானம் கொண்ட கோவில். விமானம் முழுக்க கிரைனைட் கற்கள் சிற்பமாக செதுக்க வேண்டும். மேற்கூரையை 80 டன் கலசத்தை வேறு ஏற்ற வேண்டும் என்றால் மிக பெரிய சாரத்தை கோவில் விமானம் சுற்றி கட்ட கட்டிடக்கலை நிபுணர் எவ்வளவு துல்லியமாக ஆராய்ந்து இருப்பார்கள்? இது போக எவ்வளவு கயிறு, மரக்கட்டை வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். இவை அனைத்திற்குமே சிறந்த கணித அறிவு நிச்சயம் தேவைப்பட்டிருக்கும். தஞ்சை பெரிய கோவிலை கட்ட 7 வருடங்கள் ஆனது என்று வரலாறு சொல்கிறது. கோவிலை 1,00,000க்கும் மேற்பட்ட கைதிகள் உதவியுடன் தான் கட்டியுள்ளார் ராஜராஜன். கைதிகள் மட்டும் இல்லை, மக்களின் உதவியும் கூட. கைதிகளை வைத்துத்தானே கட்டினார் என்று ஏளனமாக நினைக்க வேண்டாம். சற்று யோசித்து பாருங்கள். இன்றைய நிலைமையில் டெல்லி நகரில் 1,00,000 பாகிஸ்தான் கைதிகளை வைத்து ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் நம் மிலிட்டரி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும்? நம் பாதுகாப்பு எவ்வளவு நேர்த்தியாக இருக்க வேண்டும்? ஒரு நிமிடம் அசந்தாலும் நாட்டின் தலைநகரம் வரைபடத்தில் இருந்து காணாமல் போகிவிடும் அல்லவா? எந்த நேரம் வேண்டுமானாலும் கைதிகள் கலவரத்தில் ஈடுபடலாம், தற்கொலை தாக்குதலும் நடத்தலாம். எந்த அளவுக்கு சோழ காவல் படை செயல்பட்டு இருந்தால் 7 வருடமாக 1,00,000க்கும் மேற்பட்ட பரம எதிரி நாட்டு கைதிகளை வைத்து தலைநகர் தஞ்சையில் வேலை வாங்கி இருப்பார்கள். 7 வருடம் கைதிகளை அடக்கி ஒடுக்கி வேலை வாங்குவது சாத்தியமில்லைதான். அதேபோல் மற்ற கட்டிடக்கலை வல்லுநர்களும் மனம் கோணாமல் வேலை செய்ய வேண்டும். மக்களிடம் இருந்து எதிர்ப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் HRM எனப்படும் மனிதவள மேலாண்மையை மிக நேர்த்தியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஓங்கி உயர்ந்து நிற்கும் கோவில்தான் சாட்சி. சரி, 1,00,000க்கும் மேற்பட்ட கைதிகள், 1000 யானைகள், குதிரைகள், 1000க்கும் மேற்பட்ட சிற்பிகள், ஓவியர்கள், ஆசாரிகள், கொல்லர்கள், நடன கலைஞர்கள், சமையல் வேலையாட்கள், கற்களை பிறக்கும் வீரர்கள் என்று மாபெரும் படைக்கு 7 வருடம் உணவு வழங்க வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக 7 வருடமும் சோழ தேசத்தின் விவசாயமும் மற்றும் பொருளாதாரமும் தங்குதடை இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். ஒரு முழு படைக்கு தேவையான மருத்துவ வசதியும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். இது மட்டுமா? 7 வருடம் கோவில் கட்ட தேவையான பொருட்செலவை ஈடுகட்ட தொடர்ச்சியாக போர்களும் நடந்து கொண்டிருக்க வேண்டும், வெற்றியும் அடைந்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிரி நாட்டு படையெடுப்பையும் தடுத்து கொண்டும் இருக்க வேண்டும்.
ஒருவேளை ராஜராஜனோ அல்லது மற்ற மூத்த கட்டிடக்கலை நிபுணர்களோ இருந்தால் கோவில் வேலை தடையில்லாமல் தொடர்ந்து நடக்க சுமார் 1000 வரைபடங்கள் தயார் செய்து இருந்திருக்கிறார்கள். கிரைனைட் கற்களை செதுக்க எந்த வகையான உளி, இரும்பு பயன்படுத்த வேண்டும் என்று கொல்லர்கள் முன்பே ஆராய்ச்சி செய்து இருக்க வேண்டும். அதேபோல் கற்களை நெம்பி தூக்க உதவும் கம்பிகளை தயார் செய்ய வேண்டும் என்றால் பழுக்க காய்ச்சி உரமேற்றும் உத்தியும் தெரிந்திருக்க வேண்டும். தஞ்சையை சுற்றி 50 கிலோமீட்டருக்கு கிரைனைட் கற்கள் கிடையாது. கோவில் கட்ட தேவையான கற்களை திருச்சிக்கு சற்று தெற்கே 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நார்த்தமலையிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்றால் சோழ தேசத்தின் சாலைகள் மற்றும் போக்குவரத்தும் மிக மிக தரமானதாகவும் சீரானதாகவும் இருந்திருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் சமாளித்தாலும் மிகவும் பெரிய பூதம் ஒன்று உள்ளதே, அதுதான் அரசியல். எந்த ஒரு சாம்ராஜ்யனாக இருந்தாலும் அரசியல் குழப்பம் இல்லாமல் இருக்காது. 7 வருடம் அரசியல் குழப்பம் எதுவும் நடக்காமல் மிக நேர்த்தியாக ஆட்சி செய்து வந்திருக்க வேண்டும். சோழ அரசியலில் பெண்களின் பங்கு கவனிக்கத்தக்கது. ஆண்மகன்கள் கோவில் வேலைகளில் மும்முரமாக இருக்க பெண்கள் அரசு இயந்திரத்தை திறன்பட இயக்கி உள்ளார்கள் என்று வரலாறு சொல்கிறது. 1000 வருடங்கள் 6 நிலநடுக்கத்தை கண்டும் அஞ்சாமல் நிற்கும் தஞ்சை பெரிய கோவில் வெறும் தேவாலயம் மட்டுமல்ல, மருத்துவம், பொருளாதாரம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வணிகம், நாகரீகம், விவசாயம், கலாச்சாரம், உணவு முறை, போர்ப்படை என்று அனைத்திலுமே மிக மிக சிறந்து விளங்கிய நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாகும். தஞ்சை பெரிய கோவில் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கு தந்த அருண்மொழிவர்மன் என்ற தலைவணங்கா தமிழன் ராஜராஜ சோழனின் வீரத்தையும் விவேகத்தையும் பெருமையும் எடுத்து கூற தஞ்சை பெரிய கோவில் ஒன்று போதுமே. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.